இடம் வந்துட்டு சம்பக்காடு. சம்பக்காடு இடம். இது வந்துட்டு கேரளா வச்சாங்க. இது சம்பக்காடுங்கிறது ஒரு ட்ரைபல், கேரளாவுடைய ட்ரைபல். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம போக போற ஃபீல்டு. சரி சரி. ஃபீல்டு கூட முதல் வாசலே தான். நான் ஜபத்துல இருக்கேன். என்னுடைய ஊழியத்தை குறிச்சு அல்லது என்னுடைய எதிர்காலத்தை குறிச்சு ஆண்டவரோட நான் தெளிவா பேசிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து அந்த டைம்ல வந்துட்டு நான் கண்ணு திறந்திருந்தனால மூடி இருந்தனால ஆனா ஒரு காட்சி எனக்கு ஊழியத்துக்கு எனக்கு வந்துட்டு ஒரு வனாந்திரமான ஒரு பகுதியில சேர்ந்து விட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த அந்த டைம்ல வந்துட்டு என் மனசுல தோணுன ஒரு நேம் வந்துட்டு இந்த மஞ்சம்பட்டி. அது வந்து மஞ்சம்பட்டி அப்படிங்கிற அந்த பேர் வந்துட்டு எனக்கு கேக்கு. அப்போ வந்து நான் அந்த 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 ஒரு காட்சியும் அந்த சத்தமும் இதை தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. அதுக்கடுத்து நான் எங்க ஊருக்கு வர்றேன். மஞ்சம்பட்டியை பத்தி விசாரிக்கேன். மஞ்சம்பட்டி எப்படி இருக்கும், யார் இருக்கா, அந்த ஊர்ல ஊழியம் இருக்கா எல்லாம் கேட்கேன். ஊழியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்ல காத்து இருக்கேன் இந்த ஊழியத்துக்காக. எப்படி அழைப்பு வரும். நாங்க போகணும்னா திடீர்னு நாங்க வண்டி பயணம் எது இல்லாம நாங்க தோல் கட்டி சமந்துதான் ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க. இடம் வந்துட்டு வைல்டு லைஃப் சாங்சுரி. இந்த இப்போ நம்ம பாத்துட்டு இருக்க இடம் நம்ம நடந்து வரோம். அதனால வந்துட்டு இது வரைக்கும் 2 வீலருக்கோ இல்லை எந்த விதமான மோட்டார் வெஹிக்கிள்கோ வந்துட்டு பெர்மிஷன் இல்லாம கஞ்சிக்கு இல்லாத இடம் அது. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமான இடம். தண்ணி பிரச்சனை தானுங்க பெரியது. அதே மாதிரி இந்த ஆஸ்பத்திரி முக்கியமான பிரச்சனை. தண்ணி ஆஸ்பத்திரி போனோம் இல்லைன்னா மறைவுக்கு போகணுங்க. ஒரு 3 மணி நேரம் சுமார் நடந்து கஷ்டப்பட்டு நடந்து சேர்ந்து தான் இங்க கொண்டு வரணுங்க. ஆஸ்பத்திரி இருக்குங்களா இங்க? ஆஸ்பத்திரி இல்ல, கீழே தான். ஒரு அவசரம்னா என்ன செய்வீங்க? தூக்கிட்டு தானுங்க போகணும். இல்லாட்டினா சைக்கிள்ல வச்சு கொண்டு போகணும். அது சைக்கிள்ல வச்சு கொண்டு போகும்போது ஒரு யானை அது இது வந்து ரொம்ப தொந்தரவு தான். அதுதான் நாங்க வரும்போதெல்லாம் அந்த யானையோட சாணி பார்த்தோம், யானை பார்த்தோம். நீங்க வந்த பிற்பாடு இப்ப போயிருக்குறாங்கிட்டு நான் இங்க வச்சு உங்களை பார்த்து போறோம். உங்க பின்னாடி அங்கிட்டு தாண்டிடுச்சு. ஆமா, நாங்க அங்கிட்டு போயிட்டோம். இப்ப நான் வரும்போது ஒரு குளம் இருக்கும் இல்லங்க, அந்த குளத்து பக்கத்துல வடவரம் போயிருக்கும். பிரசவம் எல்லாம் இது தோல் கட்டி தாங்க கொண்டு போற. ரொம்ப சீரியஸ் இருக்குங்களா ஊர்ல எங்களுக்கு வந்துட்டு இப்ப கவர்மெண்ட்ல எந்த மாதிரி சலுகையுமே இல்லைங்க. நாங்களும் இது வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த பூமியில் நான் வந்துட்டு 76ல வந்தவங்க. இதுவரை எங்களுக்கு கவர்மெண்ட் கிடைச்சது வந்து இந்த ரேஷன் கார்டு வந்து ஒரு 8 கிலோமீட்டர் வித்தியாசம் போனீங்க. ஒரு அது நல்ல பெரிய ஏத்துல போனீங்க. அங்க இருந்தா அரிசி எடுத்துட்டு ஐயா வந்துட்டு அரிசி 1 ரூபா தாங்க. ஆனா அந்த அரிசி இங்க கொண்டு சேர்க்கறதுக்கு 250 ரூபா குதிரை வாடகை கொடுத்தாங்க அரிசி வந்து சேர். நீ இந்த பள்ளிக்கூடத்துலதான் படிக்கிறியா? சொல்றாங்க பொங்கலுக்கு லீவ் போனாங்க. வீட்டை விட்டு வரல. 2 நாள் வர்றேன்னு சொல்லிருக்காங்க. போன கேட்டோம் வரேன்னு. இப்போ நீங்கெல்லாம் 2 மாசமா படிக்காம தான் ஸ்கூலுக்கு போகாம தான் இருக்கீங்களா? இது இந்த ஒரே ஒரு பள்ளிக்கூடத்துல எத்தனை வகுப்பு நடக்குது? 1வது 2வது 5வது 3வது 7ஆம் கிளாஸ் எல்லாம் இங்கே தான். எத்தனை வாத்தியார் இருக்காங்க உனக்கு? ஒரே வாத்தியார் அத்தனை கிளாஸ் எடுக்கிறாரா? தம்பி நீ எத்தனாவது படிக்கிற? 2வது. நீங்க எல்லாம் இந்த பள்ளிக்கூடம் தானே? ஸ்கூல்ல இருக்க வேண்டிய பிள்ளைங்க வாத்தியாருங்க வராததுனால அவங்க வேலை செஞ்சுட்டு இப்படியே போறாங்க. ஒருவேளை நாங்க மெட்ராஸ்ல இருந்து ஒரு 2-3 டாக்டருங்கெல்லாம் கூட்டிட்டு வந்தோம்னா உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் வைத்தியம் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? கண்ணு பார்வை இல்லாம ஊனமட்ட மனம்பால் இருக்குங்க. நோய் தீராத வியாதிகள்லாம் இருக்குங்க.
ஒவ்வொரு வாரம் வந்து ஆண்டவருடைய இந்த அருள் பணியை நடந்தே வந்து சேர்றாங்க. இது எப்படி அவங்க வராங்கங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் இப்ப வராங்கங்கிறதே ஒரு பெரிய செயலா இருக்கு. நாங்க நடந்து வரும்போதுதான் தெரியுது எவ்வளவு கஷ்டம் இருக்கு. இங்க அடிப்படையா தண்ணி இல்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் இந்த ஊழியத்தை செய்யறாங்க. நாங்க பாதி இடம் தான் வந்திருக்கோம். இன்னும் முற்றிலும் அந்த மஞ்சப்பாட்டு பகுதியை நாங்க பார்க்க போகல, இதுவரை சந்திக்கல. ஆனாலும் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஊழியத்தை நீங்க இந்த வரக்கூடிய ஏப்ரல் 13 இருந்து 19 வரை இந்த ஏல் ஷடாய் மினிஸ்ட்ரி மூலம் திரு ரமேஷ் அவர்கள் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு உதவியாக பிளீடு கூட உதவி செய்யும். 2 பேருமாக இணைந்து வரக்கூடிய ஏப்ரல் 13 இருந்து 19 வரை ஒரு அருள்பணி முயற்சியை செய்யலான்னு நாங்க திட்டமிட்டிருக்கிறோம். இந்த பயிற்சிக்காக நீங்க பல்வேறு விதங்கள்ல உதவ முடியும். நீங்களே இந்த பணியிடங்களை வந்து பார்வையிடலாம். அங்க உள்ள அந்த மிஷன் கூடுகைக்கு நீங்க வரலாம். நன்றாக நீங்கள் ஜெபிக்கலாம். ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, உங்களுடைய பண உதவிகளை கூட கொடுத்து இந்த மக்களை சந்திக்கிறதுக்கு, இந்த மக்களை இயேசுவின் அன்பை சொல்லுவதற்கு உங்களை நீங்க ஆயத்தமாக்கிக்கலாம். அப்படி செய்யும் பொழுது, இப்படிப்பட்ட மக்களுக்கென்று இயேசுவின் நற்செய்தியை நாம் அறிவிக்கும் பொழுது, இயேசு ராஜ்யத்திற்கு அவர்கள் சொந்தமானவர்களாக மாறும் பொழுது இந்த ஊழியமானது ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.